Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான புதினா சாதம் தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா எப்பவுமே புதினாவை அரைச்சிட்டு அது கூட அரிசி ஆட் பண்ணி குக்கர்ல புதினா சாதம் பண்ணுவோம். ஆனா இந்த புதினா சாதம் அப்படி இல்ல. ரொம்பவே ஈஸியானது, கொஞ்சம் வித்தியாசமானது. வாங்க இந்த புதினா சாதம் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதுல க்ளீன் பண்ணி வச்சிருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கங்க. ரைட்டா அரைச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சா போதும். இப்போ அடுத்ததான் நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்துறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 4லேருந்து 5 முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நிலக்கடலை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்ததான் அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கறிவேப்பிலை ஆட் பண்றேன். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 1 நிமிஷம் போல மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி சிம்ல வச்சு குக் பண்ணிக்கங்க. 2லேருந்து 3 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிரும். புதினாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட வடித்து ஆற வச்சு சாதத்தை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம ரொம்ப சூடான சாதம் போட்டோம் அப்படின்னா உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆனில் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் ஃபுல்லாக உடஞ்சிரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கடலையை ஆட் பண்ணிடலாம். முந்திரியே ஆட் பண்ணிக்கங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு புதினா சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த மெத்தடில் புதினா சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்பவுமே ஒரே மாதிரி புதினா சாதம் செய்யறதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.